Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா AceMovi video editor so அந்த சாஃப்ட்வேர் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த சாஃப்ட்வேர்ல நமக்கு நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் டெம்ப்ளேட் நிறைய இருக்கு. சோ ஈஸியா வந்து drag and drop வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு அப்புறம் எடிட்டிங் பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா தான் இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி டவுன்லோட் பண்றது சோ எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து போயிருங்க. ஸோ கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா AceMovi வீடியோ எடிட்டர்னு போடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து வரும். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை இட்னு இருக்கும். ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அந்த பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 83 MB வந்து வருது. ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போம்போட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் வந்து பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ AceMovi வீடியோ எடிட்டர். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போவும் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த சாஃப்ட்வேரில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்குது. ஸோ ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட். ஸோ ஓப்பன் ப்ராஜெக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மீடியா. இந்த இம்போர்ட் மீடியா கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வீடியோஸ் மூவிஸ் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சின்னதாக ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து ட்ராக் பண்ணி போட்டான். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா வந்து டைமில் வந்து ஆட் ஆயிரும். நம்ம எடிட்டிங் வந்து பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரேமில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி வந்து கொடுத்துருங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1280. நம்ம வீடியோ வந்து பார்த்தா டைமில் வந்து ட்ராக் பண்ணி போட்டாச்சு. இடமெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ இங்கிருந்தால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வேணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட் இருக்கும். ஜஸ்ட் இந்த கட் பட்டன் கிளிக் பண்ணால் இது தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஃபஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு எனக்கு கிராப் வந்து பண்ணணும். ஸோ நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிராப் வந்து போய்க்கிறேன். ஸோ கிராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு எங்கே வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்வான்டான ஆப்ஜெக்ட்லாம் உங்கள் பின்னாடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கிராப் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ ட்ராக் பண்ணி போடலாம். ஏதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மேலே காட்டணும் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இது நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்ஸ் பண்ணிக்க முடியும். சம்டைம்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். மற்ற டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் ஃப்ரேமுக்கு மேலே வந்து போடலாம். ஓகே, இப்போ இதை நம்ம ரீசைஸ் கூட வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு சில டைம்ஸ் ஓகே, ஒரு சில டைம் வந்து பார்த்தா டவுன்லோட் லிங்க் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்குது அப்படின்னு காட்டிக்கலாம். ஓகே, இப்போ இந்த எஃபெக்ட் வந்து பாருங்கள். ஸோ நம்ம டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை பாஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒப்பாசிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணுறது எந்த மாதிரி ரொட்டேட் வேணும். அதுக்கப்புறம் ஸ்கேலிங். ஸோ ஸ்கேலிங் எவ்வளோ வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ காம்போசிஷன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ரெண்டாவது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மியூசிக்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே ஃப்ரீ எஃபெக்ட்ஸ். ஸோ காப்பிரைட் வருமா அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியல. முடிஞ்சால் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரி வந்து இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருந்து இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்தா ஜஸ்ட் ப்ளே பண்ணலாம்.
ஓகே, ஸோ இப்போ வந்து கேட்டிருப்பீங்க ஒரு சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்போ வீடியோவில் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஸோ டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தா சூப்பராக வந்துருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தா நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து எடுத்தேன். இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தா நம்ம ப்ரெசென்டர் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டர் கூகுள் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்து இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபேஸ் கிட்ட இருக்குது. ஸோ சென்டராக வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஸோ பார்க்குறக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நிறையா வந்து கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து போனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு வந்து போனால் ஃபிலிமோரில் இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் இதில் லோயர் த்ரெட்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் மேக்ஸிமம் வந்து போனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் மட்டும் டவுன்லோட் பண்ணினாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டவுன் பிலோன்னு போட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம வீடியோ ப்ளே பண்ணலாம். வாவ், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபில்டர் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேணுனாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பார்க்கலாம், எல்லாமே நிறையா வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர். ஸோ ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரைட்லி வேறு ஏதாவது ஃபில்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபில்டர் மாதிரி இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்து நிறையா ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபில்டர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு அங்கேயே வந்து கிளிக் பண்ணாலே போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து காட்டிடும். இதில் இருக்கிற அந்த ஓவர்லேஸ். ஓகே, இதில் இருக்கிற அந்த ஓவர்லேஸ் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஓவர்லே வந்து பண்ணியிருக்கோம். இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் வந்து இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இல்லை ஏகப்பட்ட டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம இன்ட்ரோ மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்ட்ரோ வந்து இப்போ நிறையா ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன். ஸோ ட்ரான்சாக்ஷன் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து பாருங்கள் எந்த பாட்டோ ஸோ அந்த பாட்டுக்கு நடுவில் வந்து ஸ்பிட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு போகிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆகும்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுங்க. ஸோ நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து இருக்காது. ஓகே, வேறு வந்து ட்ரான்சாக்ஷன் போடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கூலான ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரான்சாக்ஷன் வந்து இருக்காங்க. ஸோ உங்கள் வீடியோக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஜஸ்ட் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இந்த அனிமேஷன் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இதுலேயே நமக்கு வந்து இப்போ நிறையா ஃபேட் அவுட்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளர் எஃபெக்ட் மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் ட்ராகன் பண்ணி வந்து போட்டேன். ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஸ்மூத் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறது இல்லை ட்ராப் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தா சின்ன ஒரு எஃபெக்ட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பண்ண ஸ்பிட் ஸ்க்ரீன். ஸோ ஸ்பிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ரெண்டு டிவைட் பண்ணி போட்டுக்க முடியும். இந்த பக்கம் ஒரு வீடியோ, அந்த பக்கம் வீடியோ வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்னு இருக்கும். ஸோ 1 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இமேஜ் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறோம். ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டேன். மறுபடியும் இன்னொரு ப்ளஸ் பட்டனில் வந்துட்டு இன்னொரு வீடியோ வந்து போட்டாச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் இது இங்கே போடுறேன். அதுக்கப்புறம் இது இங்கே போடுறேன். ஓகே, நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 1/2 வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா டிஃப்ரெண்டாக நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்டூ பட்டன், ரீடூ பட்டன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது. ஸோ ஒரு பர்டிகுலர் பேம் வந்து வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக வந்து பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுற மாதிரி பட்டன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ளே பண்ணும்போது எவ்வளோ சவுண்ட் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மினி பிளேயராக வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துக்க முடியும். ஓகே, ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இருக்கும், இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா MP4, MP, MPV, MKV, MOV, 4K வீடியோ, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மெட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HD வந்து செலக்ட், ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MP4 செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் நேம், அதுக்கப்புறம் இந்த ஃபைல் வந்து எங்கே சேவ் ஆகணும், ஜஸ்ட் நம்ம வேறு ஏதாவது சேவ் பண்ணிக்கலாம், மியூசிக் கொடுத்துக்கலாம், வீடியோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ த்ரெட் கவுண்ட் வேணும், ரெசல்யூஷன் வந்து பார்த்து நீங்களும் வச்சுக்கலாம். ஹை குவாலிட்டியாக, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மாலர் சைஸ் கஸ்டம் போட்டுட்டு உங்களுக்கே வந்து பண்ணி என்னென்ன வேணும் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகே, ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டா நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டார்கெட் வந்து கொடுத்தோம்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும். ஜஸ்ட் இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வீடியோ. ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா AceMovi வீடியோ எடிட்டர் வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ நிறைய கூலான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ சாஃப்ட் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்துக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் பிளான்ஸ் ஆஃப் AceMovi எடிட்டர். ஸோ நமக்கு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா $19 வந்து கொடுத்துருக்காங்க. லைஃப் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் டைம் $59 நீங்கள் ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்க முடியும். லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா $39 இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையல் வெர்ஷன் பண்ணால் 1 மந்த் கிட்ட வந்து கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர் வந்துருக்கு. ஸோ அதையும் முடிஞ்சால் செக் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட அந்த ஐஃபோன் எடிட்டர், ஓகே உங்ககிட்ட ஐஃபோன் ஐபேட் இருந்துச்சுன்னா அதில் டெலிட் பண்ண சாங்ஸ் வீடியோஸில் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் வந்து செக் பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேரை. ஸோ இந்த சாஃப்ட்வேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கான லிங்க், தென்னதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. மறக்காமல் செக் பண்ணுங்கள். கைஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் நிறைய டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிலிம் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு இது அளவுக்கு இருக்காது. பட் இதில் வந்து பார்த்து நிறைய ஃப்ரீ டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக வந்து எடிட் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து கிடையாது, ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர் தான். ஃபஸ்ட் நீங்கள் ஃப்ரீ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.